இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அந்த நபர் ஜமாஆ இஸ்லாமியா தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் அல்ல. ஜொஹூர் உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய நபர் ஜேஐ எனப்படும் ஜமாஆ இஸ்லாமியா தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் அல்ல என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலையில் அந்த போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்களை கொன்ற பின்னர் போலீசாரின் அதிரடி தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட 21 வயதுடைய நபர் ஜமாஆ இஸ்லாமியா தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்தது. அந்த இளைஞரின் தந்தை அந்த பயங்கரவாத கும்பலின் உறுப்பினர் என்பதால் மகனும் அந்த கும்பலை சேர்ந்தவனாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் அவன் பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவன் அல்ல என்பது தெரிய வந்துள்ளதாக ஐஜிபி விளக்கினார். நாட்டில் ஜேஐ எனப்படும் ஜமாஆ இஸ்லாமியா தீவிரவாத கும்பலின் நடவடிக்கைகள் இன்னமும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசூத்தியோன் உத்தரவாதம் அளித்துள்ளார். உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் போன்ற சம்பவங்களை கையாளுவதற்கு உதவும் வகையில் போதுமான தரவுகளை உள்துறை அமைச்சு கொண்டுள்ளதாக சைஃபுடின் விளக்கினார். ஜேஐ எனப்படும் ஜமாஆ இஸ்லாமியா தீவிரவாத கும்பலில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர், அவர்களின் பின்னணி என்ன முதலிய விவரங்களை கண்டறிவதற்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் போதுமான தரவுகள் நம்மிடம் உள்ளன. எனவே பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்டவர்கள் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டவர்களாவர் என்று சைஃபுடின் விளக்கினார். ஜொஹூர் உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவர் சிங்கப்பூர் பிரஜை என்று கூறப்படுவதை போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் மறுத்துள்ளார். வரும் மே 24ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்ட அந்த 7 பேரும் உள்ளூர் பிரஜைகள் என்று ஐஜிபி தெளிவுபடுத்தினார். பிடிபட்டுள்ள 7 பேரில் 5 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதில் தந்தை மற்றும் 2 உயர்கல்விக்கூட மாணவர்களும் அடங்குவர் என்று ரசருடின் ஹுசேன் விளக்கினார். ஜொஹூர் உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் இன்று பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் போலீஸ் நிலைய பாதுகாப்பு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அலுவல் நேரத்திற்கு அப்பாற்பட்டு பணியாற்றுகின்ற போலீஸ்காரர்கள் மிகுந்த விழிப்பு நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளையில் போலீஸ் நிலைய வளாகத்தில் காலியான இடங்களிலும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் கான் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அதிவேக சக்தியை கொண்ட அகண்ட அலைவரிசை இணைய சேவைக்கான குறைந்த கட்டண பேக்கேஜ் முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தவிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட் எனும் POP திட்டத்தை செயல்படுத்துவது மூலம் சிறப்பு பேக்கேஜ்கள் கம்பி தொடர்பு இணைப்பு முறையுடன் ஒப்பிடும்போது மலிவான கட்டணத்தில் அதிக நிலையிலான அதிவேக இணைய சேவையை வழங்கும் என்று ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளை மோதிவிட்ட காரோட்டி ஒருவர் அந்த நபரின் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு பதற்றத்துடன் காரை வேகமாக செலுத்திய போது மேலும் பல வாகனங்களை மோதிய நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கால்வாயில் குதிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானதாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹுங் ஃபாங் தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் கிள்ளான் ஜலான் கபூனில் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட கார் மற்ற வாகனங்களை உரசியும் மோதியும் சென்றதில் தங்கள் வாகனங்கள் சேதமுற்றதாக 10 பேர் போலீஸ் புகார் செய்துள்ளதாக சாஹுங் ஃபாங் குறிப்பிட்டார். புரோத்தான் சத்ரியா ரக காரோட்டியான 24 வயது நபர் ஷா அலாமில் இருந்து கிள்ளான் ஜலான் கபூனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மற்ற வாகனங்களை மோதியுள்ளார். முதலில் மோட்டார் சைக்கிளோட்டியை மோதிய பின்னர் அங்கிருந்து தப்பிய அந்த காரோட்டி ஜலான் ராஜனோங்கில் மற்றொரு மோட்டார் சைக்கிளோட்டியை மோதிவிட்டு பின்னர் ஒவ்வொரு வாகனத்தையும் உரசியவாறு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளார். அனைத்து வாகன ஓட்டிகளும் தன்னை ஒரு சேர துரத்தி கொண்டு வருவதைக் கண்டு பயந்து போன அந்த நபர் சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு கால்வாயில் குதித்து தப்பிக்க முற்பட்டுள்ளார்.
அப்போது கீழே கிடந்த காய்ந்த தேங்காய்களால் தூக்கி எறியப்பட்டு அவர் தாக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவ்விடத்திற்கு விரைந்த ரோந்து போலீசார் அந்த நபரை தடுத்து நிறுத்தி அவரை மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்ததாக சாஹுங் ஃபாங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை ஜோஹர் பொந்தியான் தமன் சௌஜானாவில் ஆடவர் ஒருவரை மிரட்டி 8700 வெள்ளி கேட்டதாக கூறப்படும் 4 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 போலீஸ்காரர்களால் தாம் மிரட்டி பணம் கேட்கப்பட்டதாக 27 வயது நபர் கடந்த வியாழக்கிழமை போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து 27க்கும் 58க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 போலீஸ்காரர்களும் கைது செய்யப்பட்டதாக பொந்தியான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சாஃபி தாயிப் தெரிவித்தார். செல்லத்தக்க வாகனம் ஓட்டும் லைசென்ஸ் இன்றி இருக்கும் அந்நிய நாட்டவர்களுக்கு தங்கள் வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அதன் அமலாக்க இயக்குநர் கிஃப்லி மஹசான் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து இலாக்காவின் அமலாக்க அதிகாரிகள் நேற்று இரவு நடத்திய சோதனையில் அந்நிய பிரஜை ஒருவர் லைசென்ஸ் இன்றி ஹோண்டா சிட்டி ரக காரை வாடகைக்கு எடுத்திருப்பது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காரில் மேலும் 2 ஏற்றிக்கொண்டு அந்த அந்நிய நாட்டவர் பினாங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது JPJ அமலாக்க அதிகாரிகளிடம் பிடிபட்டதாக கிஃப்லி மஹசான் தெரிவித்தார். தற்போது அந்த வாகன உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு வருகிறார். அக்கார் அந்நியருக்கு வாடகைக்கு விடப்பட்டிருப்பது உறுதி செய்யப்படுமானால் உரிமையாளருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிஃப்லி மஹசான் எச்சரித்தார். பொருட்களின் விலை உயர்வினால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள மெனுராமா என்ற 5 வெள்ளி சாப்பாடுகளை தயாரிக்கும் உணவு வியாபாரிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சலே உறுதி அளித்துள்ளார். மெனுராமா வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு 40 விழுக்காடு வரை தள்ளுபடி தரவல்ல மெனுராமா சிறப்பு அட்டையை கேட்டு அமைச்சுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சம்பந்தப்பட்ட உணவு வியாபாரிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை அமைச்சு நன்கு உணர்ந்துள்ளதால் அவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை தற்போது ஆராய்ந்து வருவதாக ஃபுசியா சலே குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டு உலகளாவிய குழந்தைகள் செவித்திறனை கண்டறியும் திட்டத்தின் கீழ் மலேசியாவில் கடந்த ஆண்டு பிறந்த 2,53,822 குழந்தைகளில் 987 பேர் செவித்திறன் குறைபாடு கொண்ட குழந்தைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை முன்கூட்டியே கண்டறியும் திட்டத்திற்கு சுகாதார அமைச்சு அதீத முக்கியத்துவம் அளித்து வருவதன் விளைவாக இந்த குறைபாட்டை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நிவாரணம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இறைவன் அருளில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் இவ்வாண்டு மார்ச் 21ஆம் தேதி வரை பிறந்த 68,823 குழந்தைகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இத்தகைய குறைபாடு கொண்ட குழந்தைகளை கண்டறிய முடிந்ததாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு சிரம்பான் மற்றும் தம்பின் வட்டாரத்தில் உள்ள 12 வர்த்தக கேளிக்கை மையங்களில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவர்களின் பிடியில் இருந்து தப்பிக்க முற்பட்ட வியட்நாமை சேர்ந்த 2 பெண்கள் தலையிலும் உடலிலும் காயங்களுக்கு ஆளாகினர். அவ்விரு பெண்களும் தப்பிக்க முற்பட்ட போது சாலையில் சறுக்கி விழுந்து காயத்திற்கு ஆளாகினர் என்று நெகிரி சிம்பிலான் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் கெனித் தன் ஐக்கியாங் தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் 70 பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 32 பேர் பிடிபட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். காயமுற்ற அந்த வெளிநாட்டு பெண்கள் வாடிக்கையாளர்களுக்கு GRO உபசரணையாளர்களாக இருந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. கால்வாயில் விழுந்த பெண் யானை ஒன்று தப்பிக்க இயலாமல் பெரும் அவதிக்குள்ளாகிய நிலையில் அந்த யானையை பர்ஹிலிதான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காவினர் பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் நேற்று பெரா கரீக் JRTB நினைவு சின்னத்திற்கு அருகில் கரீக் ஜல்லி கிழக்கு மேற்கு சாலையின் 11வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. அந்த யானை கால்வாயில் 1.5 மீட்டர் ஆழத்தில் விழுந்து சிக்கிக் கொண்டதால் அதிலிருந்து மீள முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகியது. யானையின் பிளிரிய அபாய குரல் கேட்ட அப்பகுதி மக்கள் பர்ஹிலிதான் துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த 7 கொண்ட பர்ஹிலிதான் ஊழியர்கள் மண்வாரி இயந்திரத்தின் உதவியுடன் கால்வாயிலிருந்து தனிப்பாதையை உருவாக்கி 6 வயது கொண்ட அந்த யானையை மீட்டனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய